என்னுடைய மகள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தாங்க. அப்போ வந்து பிரதர் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அமெரிக்கா போகிறதுக்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருந்தாங்க மகள் வீட்டில். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும். அப்போ நீங்கள் இந்த தேசத்துக்கும் இல்லை, அடுத்த அமெரிக்கா தேசத்துக்கு நீங்கள் போவீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க லீவுக்கு இங்கே வந்திருந்தாங்க. வந்த உடனே அந்த தேசத்துக்கு போகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். பார்த்தீங்கன்னா முந்தா நாள் வந்து பிரதர்கிட்ட கூப்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் கால் பண்ண சில நேரம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை இருக்கனால நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்னு பண்ண உடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்துட்டு அவங்களுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. மகளே, இந்த தேசத்தில் மாத்திரம் இல்லை, நீ போகிற தேசத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம குழந்தைகள் வந்து 3 குழந்தைங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க. அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே போயிட்டாங்க. இவங்களை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து துபாயிலேருந்து சிகாகோ போய் அங்கேருந்து அமெரிக்கா போகணும். பிரதர்கிட்ட நான் கேட்டேன், இப்படி குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகணும், இவ்வளோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி போய் சேருவாங்கன்னு சொல்லிட்டு நான் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டுட்டு இருந்தேன். அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு வார்த்தைகளை கொடுத்து பத்திரமா கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் கிளம்பி போனாங்க. இன்றைக்கி காலையில் போய் சேர்ந்துட்டு கால் பண்ணாங்க, நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோமா, கர்த்தர் எங்களை பத்திரமா கொண்டாந்து சேர்த்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரம். நான் மாதம் 5500 ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். நான் அந்த காசை எடுத்துக்கொண்டு பர்ஸில் வச்சுட்டு ஆட்டோவில் ஏறி கோவளத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கலான்னு சொல்லிட்டு வரப்போ, அப்போ பர்ஸ்லேருந்து முன்னாடி சீட் மேலே பேக்கை வச்சுட்டு அதுலேருந்து பர்ஸ் எடுத்து காசை 100 ரூபா மாத்திரம் எடுத்து ஆட்டோவுக்கு கொடுத்துட்டு மீதி காசை சைடு பேக்கில் போட்டு பர்ஸை வந்து நான் அந்த வேலையிலே விட்டுட்டுக்கிறேன். எனக்கு தெரியல. நான் படூரில் வேலை செய்கிறேன். நான் என்ன பண்ணேன், கேளம்பாக்கத்துக்கு பஸ் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறிட்டு டிக்கெட்டு காசு பார்த்தாக்கா சைடு ஜிப்பில் மாத்திரம் சில்லறை இருக்குது, பேக்கில் பர்ஸை காணுமேன்னு சொல்லி யூஎஸ்எப்பா நான் என்ன பண்ணுவேன், நாங்களே வாடகை வீட்டில் இருக்கோம், 6500 வாடகை கட்டுறோம், இந்த 5500 கடன் கொடுத்துட்டு இன்னும் மீதி வேறு எப்படி சமாளிப்பேன், பைசா இல்லையேன்னு ஆண்டர்கிட்ட ரொம்ப கண்ணீரோடு அழுது, ஏசப்பா நான் அவனுக்கு சாட்சி சொல்கிறேன், இந்த காசு எப்படியாவது கட்சினா ஏதோ என்னால் முடிஞ்ச காசை நான் காணிக்க போகிறேன்னு ஆண்டர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணேன். எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அங்கே போய் விட்டுட்டு நான் அவங்க யாரும் தேடி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அம்மாவுக்கு டிஃபன் வாங்கினேன், அந்த கடையில் விட்டுட்டு நான் போய் பாருமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போய் பார்க்குறப்போ அங்கே அந்த வேன்காரர் டிஃபன் சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்காரு. அவருக்கு தெரியும் எங்கள் பொண்ணை. அவர் பார்த்துட்டு, உங்கள் அம்மா எங்கள் வண்டியில் தான்மா பைசா விட்டுட்டாங்க, வீட்டில் இருக்குது, நான் கொண்டாந்து தரேன் அப்படின்னு சொன்னார். இப்போ எங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணி சொன்னப்போ நான் ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஆவியானவரே என் கூடவே இருக்கிறீங்க ஏசப்பா. இதோ ரோமர் 9:16 சொல்லி, ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிறவனாலும் அல்ல தேவனாலே கூடும் என்று. எரேமியா 3:33 சொல்லிடுது ஏசப்பா. அவன் வாசனம், ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடி, உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் ஏசப்பா. ஏதோ என் கண்ணீரை கண்டிங்க, என் ஜபத்தை கேட்டிங்க, எனக்கு அந்த பைசா கிடச்சிது என்று ஆண்டருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற சாமி. நன்றி ஆண்டவர். இந்த நாளில் உங்களை எல்லாரையும் ஆண்டவருடைய இனிய நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லா வேலைகளையும் நீங்கள் தள்ளி வைத்து இந்த ஃப்ரைடே ஆண்டவருக்காக நீங்கள் நேரம் எடுத்து வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. ஸோ எந்த நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலையும் நான் எடுத்திருக்கிற தலைப்பு என்னென்னா, கர்த்தர் நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனாக இருந்தாலும் நம்ம இருதயத்துக்குள்ளால வாசம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஆடுகள் எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, எங்கெல்லாம் செதறி கிடக்குறாங்கன்னு பார்த்து அவங்கள எல்லாரையும் வழி மாறாமல் திரும்ப அவருடைய அடைக்கலத்தில் கொண்டு வருகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார், ஒரு நல்ல மேய்ப்பனாக நம்ம ஆண்டவர் இருக்கிறார். ஸோ அதை குறித்து தான் சில காரியங்கள் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 19வது வசனம் எடுத்து வாசிப்போம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மாணவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும்
குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். 21வது வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என் துதிகள். நம்ம ஆண்டவருக்காக ஏற்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக ஏற்பட்ட ஆடுகள். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்பாக நம்ம வாசிச்சது 15வது வசனத்துல என்ன வாசித்தோம்? வாசிங்க ஆண்டி. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் மானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா, அடுத்தது வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க அதை அறிவீர்களா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு இது மூலமா என்ன பேசுறாருன்னா, நம்மளை உண்டாக்கின தேவன் நம்மை சிருஷ்டிருக்கிறார், அவர் நம்ம ராஜாவாக இருக்கிறார், அவர் பரிசுத்த தேவனாக நம்ம மேல ஆளுகை செய்யறதுக்கு அவர் விரும்புகிறார். அப்போ அந்த ஜலத்திலும் சரி மைட்டி வாட்டர்ஸ்லயும் சரி எந்த வழியிலையும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வழியை உண்டாக்குற தேவனாக இருக்கா. அந்த 19வது வசனத்துல அடுத்த பகுதியை வாசிங்க ஆண்டி. இதோ இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் நான் வனாந்திரத்திலே வழியிலும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு முன்பாக நம்ம என்ன வாசித்தோம்? சில ரதங்கள் இருக்கும், சில தண்ணீர்கள், நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமே இல்லாதபடி ஆக்கிவிட்டு ஆண்டவர் வனாந்திரத்துல நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குற தேவனாக இருக்கிறார். இதோ நான் உங்களுக்கு புதிதான காரியத்தை செய்கிறேன், அது எப்பொழுது தோண்டும்? இன்றைக்கே தோண்டும். ஹல்லேலூயா. அது இப்பொழுதே தோண்டும். அவ்வளோ அழகா ஆண்டவர் வேதத்துல நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். அடுத்தபடியாக நம்ம 3 காரியங்களை குறித்து நம்ம இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம். இயேசு அவ்விடமிட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஆமென். ஸோ இங்கே 2 குரல் குறித்து நம்ம தியானிச்சோம். அதே இது மார்க் 10வது அதிகாரத்தில் 46வது வசனத்தில் 52வது வசனம் வாசிப்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயின் மகனாகிய பத்திமோய் என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்
என்று நினைக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஆமேன். ஸோ இங்கே வந்து 3 குருடர்கள் குறித்து நம்ம வாசம். முதல்ல அந்த சம்பவத்தில் 2 குருடர்கள், இங்கே வந்து பர்த்திமேயு என்று ஒரு குருடனை குறித்து நம்ம தியானிச்சோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, குருடனாக இருந்தால் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கடந்து போகிறார், இந்த நல்ல மேய்ப்பன் இந்த இடத்துல இருந்து கடந்து போகிறாருன்னு அவங்க கேள்விப்பட்டோன்னே, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அவர் எங்கே போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க செவிக்கு அவங்க வந்து நல்ல அட்டென்டிவாக இருக்காங்க, அலர்ட்டாக இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கடந்து போகிறாருன்னு அவங்களுக்கு அந்த நியூஸ் கேட்டோன்னே உடனே அவங்க எல்லாரும் எழுந்து அவங்க பின்னால் செல்கிறாங்க. குருடனுக்கு பார்க்க முடியுமா எங்கே போகணுன்னு? முடியாது. அப்போ ஒருத்தராக தள்ளி என்னை கூப்பிடுங்க, போகணும், எனக்கு இயேசுவே இயேசுவாங்க. பார்த்தீங்கன்னா தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு மனமிருங்குங்கன்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ முதல் தடவை கேட்கும்போது அங்கே சுற்றில இருந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்லாங்க. அந்த வார்த்தையை கேட்டோன்னே திரும்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் சத்தமாக அவங்க கத்துறாங்க, இல்லை தாவீதின் குமாரனே, என்ன அந்த அழகாக போட்டிருக்கு, ஹி கிரைட் ஈவன். 48வது வசனத்தை வாசிங்க ஆண்டி. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். அப்போ பாருங்களேன், மனம் இறங்குங்கன்னு அவர் வந்து போராடி கேட்கிறார், இன்னைக்கு இறங்குங்கன்னு. அந்த சத்தத்தில் கேட்டிருக்குமா அவர் சத்தம்? எத்தனை பேர் ஆண்டவரை சுற்றி இருந்திருப்பாங்க, ஆனால் அதை சத்தமிட்டு அவர் இன்னும் சத்தத்தை இன்னும் ரேஸ் பண்ணி கேட்கும்போது உடனே ஆண்டவர் மனம் இறங்குறார். ஹல்லேலூயா. 49 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் நின்றாருன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நின்று என்ன சொல்றாரு? ஸோ அது வாசிங்க ஆண்டி. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னார். அப்போ அந்த ஜனங்கள் இப்போ எப்படி பேசுறாங்க பாருங்க. அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இப்போ பாருங்களேன், இதுக்கு முன்பாக என்ன சொன்னாங்க, அமைதியா இரு, நீ ஜெபம் பண்ணி நீ கத்தி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்ன அந்த நபர்களே, அந்த மேய்ப்பனின் சத்தம் அந்த இடத்துல செவி கொடுத்தோன்னே, அந்த சவுண்டு போட்டோன்னே அப்படியே தலைகளை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? திடன் கொள்ளு, அவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ எழுந்து. அப்போ அது வரைக்கும் அந்த ஜனங்கள் அவளை தள்ளி விட்டார்கள், நீ எழும்பாத, நீங்க வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு கொண்டிருந்த ஜனங்களை அவர்களே கூட்டிட்டு வந்து ஆண்டவர் சமூகத்தோடு. அப்போ அங்கே வந்தோடனே இயேசு அவரை பார்த்து, அப்போ இந்த குருடர் என்ன பண்ணுறாரு நீங்கள் பாருங்களேன், உடனே அவரை எந்திரிச்சு அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து, அதுதான் அந்த பழைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த 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 தீமையான அந்த அவருடைய சாப கட்டு அதை எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டு அந்த சாம்பலேருந்து அவர் எழும்பி அவர் ஆண்டவரிடத்தில் போனோடனே அங்கே பாருங்களேன், இயேசு என்ன கேட்குறார். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். What do you want me to do ன்னு ஆண்டவர் கேட்கிறார். நான் என்ன உனக்காக செய்யணும்? ஆண்டவருக்கு தெரியாதா? ஒரு குருடர் அவர் இருக்கிறார், ஆனால் கேட்கிறார், அவர் மேய்ப்பனாக இருக்கிறனால அவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அடுத்தது என்ன வாசிங்க ஆண்டி. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அப்போ இங்க பாருங்களேன், அந்த குருடன்ட்ட கேட்டோன்னே அவர் சொல்றாரு, எனக்கு பார்வையாடும். அதே இது மத்தேயு 9வது அதிகாரத்திலையும் பாருங்க, ஆண்டவர் அங்கேயும் இதே மாதிரி தான். அந்த 2 குருடர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அதை கேட்கும்போது மனம் இறங்குங்க முதல்ல கேட்குறாங்க. ஆண்டவரே, எனக்கு தாவீதின் குமாரனே, எங்களுக்கு மனம் இறங்குங்கன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஒன்னே ஆண்டவர் பின்னாடியே போயிருக்காங்க. அவர் எந்த வீட்டுக்குள்ளால போனாங்களோ அதுக்குள்ளால போனோடனே ஆண்டவர் அப்பொழுது அவங்களை பார்த்து கேட்குறார், நீ என்னே விசுவாசிக்கிறார், என்னால் இது செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கிறார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க? ஆமாண்டவரே, நான் உடனே ஆண்டவர் அவர்களை தொட்டு உன் விசுவாசத்தின்படி உனக்காக. அங்கேயும் என்ன பண்றாரு? என்ன பண்ணாங்க? அதை கேட்டோடனே அந்த 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 குருடன் பர்த்திமேயு அவர் கேட்டார், ஆண்டவரே, எனக்கு பார்வை அடையணும் ஆண்டவரே, எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே, அதுதான் என் ஆசைன்னு கேட்டோன்னே, உன் விசுவாசத்தின்படி நீ போ,
உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஆண்டவரை எப்படி நம்ம கேட்கணும் பார்த்தீங்களா? அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் போய் நம்ம கேட்குறது. அவர்கள் கேட்டார், ஆண்டவருக்கு தெரியும் இந்த விஷயத்தில் இவர் குருடனாக இருக்கிறார், இந்த விஷயத்தில் அவன் வந்து எனக்கு சுகத்துக்கு தான் வந்திருக்கான், ஆனாலும் வாயினால் அவன் அறிக்கை இருக்கிறானா. ஹல்லேலூயா. விசுவாசம் தான் உங்களை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. நம்ம தேவனிடத்தில் போகும்போது அந்த விசுவாசம் இருக்கணும் நம்ம இடத்துல. ஹல்லேலூயா. என் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், நன்மையாக செய்து முடிப்பார், பர்ஃபெக்டாக எனக்கு செய்து முடிப்பார். ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தாண்டி போயிட்டு நீங்கள் கூப்பிட்ற நேரத்தில் அவர் நிற்பார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு நேரத்துலையும் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அந்த சான்ஸை ஒரு நாளும் மிஸ் பண்ண, அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை தாண்டி போயிட்டே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் வந்து மேய்ப்பனாக இருக்குமா அநேக ஆடுகள். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு பின்னால் நம்மளும் விசுவாசத்தோடு போடணும். ஹல்லேலூயா. அது போகும்போது அந்த செவிக்கு நம்ம எவ்வளோ சத்தம் முடிஞ்சாலும், எவ்வளோ அழ முடிஞ்சாலும், எவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்து ஜெபிக்க முடியும் நீங்கள் செய்யணும். ஹல்லேலூயா. அது செய்யும்போது உங்கள் விசுவாசத்தினால உங்கள் வீட்டில் ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும், ஒரு புது துவக்கம் வரும். ஹல்லேலூயா. ஒரு புதுமையான காரியம் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாக நம்ம எடுத்து வாசிப்போம் ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். திரும்ப அது பொறுமையா வாசிங்க ஆண்டி. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், ஒரு குமாரனாக ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுடைய நாமம் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அடுத்தது ஆலோசனை கர்த்தா, ஆலோசனை கர்த்தர். அடுத்தது வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அப்போ இவங்களை எல்லாரும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவருக்கு என்ன ஒரு அற்புதத்தை வாங்கித்தான் திரும்பி வந்தாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க கூக்குரல் இட்டாங்க, அவங்க ஆண்டவரே மனம் இறங்குங்கன்னு கேட்டாங்க, அவர் இறங்குனார். ஹல்லேலூயா. அதுதான் அந்த வல்லமை உள்ள தேவன் வந்து மனம் இறங்குற தேவனாகவும் இருக்கிறார். அந்த கூக்குரல், அந்த சத்தத்தை கேட்டு என் நாடு செவி அது சத்தமிடுதே, அதுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு ஆண்டவர் செய்வார். ஸோ அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சமாதானத்தோட வாழ்ந்தாலே எல்லா காரியத்துக்கும் ஒரு 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 சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் எந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் இந்த வருஷம் முடிவுக்குள்ளால் ஆண்டவரத்தில் இன்னும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் இடத்தில் ஆண்டவரை எனக்கு என் வீட்டில் நீங்கள் அதிசயமானவராக விலகணும், நீங்கள் எனக்கு ஆலோசனை கர்த்தராக என் வாழ்க்கை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ரெயின் பண்ணணும், கடைசியாக சமாதான பிரபுவாக என்னை நீங்கள் வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்து முடிக்கிற காரியம் 3 காரியங்கள். எந்தெந்த காரியத்தையும் நீங்கள் விட்டு விலகணுமோ அதை விட்டு விலகுங்க. ஹல்லேலூயா. அது நீங்கள் சில பேர் நான் ரொம்ப பரிசுத்தம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது கிடையவே கிடையாது. ஆண்டவர் சமூகத்தில் போய் கேளுங்க, இன்னும் என் உள்ளால் எது நான் சீக்ரெட்டிவாக ஹைட் பண்ணுறேன், எது மறைமுகமாக சில காரியங்கள் நான் செஞ்சுருக்கேன், அது எல்லாத்துக்கும் பாவம் மன்னிப்பு கேளுங்க. சில பேர் வந்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் புதுசாக மாறிச்சுன்னா அதுக்கு பிறகு சின்ன சின்ன காரியங்கள் அது இப்போ பெருசாக மாறி உங்கள் வாழ்க்கையோடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கலாம். ஸோ அது என்னன்னு நீங்கள் தியானிங்க. நீங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தில் தியானிக்கும் போது அவர் பரிசுத்த தேவனாக இருக்கிறதுனால அவர் அதை நம்மளுக்கு காமிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அதை விட்டு விலக்கி நம்ம வந்து மறுரூபமாகும். அடுத்தது அவர் மனமிறங்குற தேவன். ஹல்லேலூயா. அவரை நம்ம கூப்பிட்ற நேரத்தில் அவர் நம்மளுக்காக மனமிறங்குவார். ஹல்லேலூயா. மனமிறங்கி அவர் துதியை சொல்லி கொடுக்குற ஜனங்களாக நம்மளை மாற்றுவார். ராஜா, நீங்கள் தான் எங்கள் துணையும் எங்கள் கேடகுமானவர் சுவாமி. எங்களை ஒருபோதும் விலகாத தேவன் ராஜா, எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் தானப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் எந்த நம்பிக்கையோடு இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் டாடி. அந்த விசுவாசத்தை நீர் அங்கீகரிக்கும்படி நான் இன்றைக்கு கெஞ்சி கேட்கிறேன் அப்பா. இந்த வருஷம் முடிவில் சுவாமி உங்கள் சமூகத்தில் ஆண்டவரே முதல்ல நன்றி பலிகளை நாங்கள் கொடுக்குறோம் அப்பா.
நாங்கள் உயிர் வாழ்றது உங்கள் கிருபை அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து எங்களை வழி நடத்தின தேவன் நீர்தான் அப்பா. அதுக்கு உமக்கு நன்றி அப்பா. எங்களை வாழ வைத்த தேவன் நீர்தான் அப்பா. ஒவ்வொரு நாளுடைய சேலஞ்சஸை ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்றதுக்கு நீர்தான் அப்பா உதவி கரத்தை நீட்டி எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் டாடி எங்களை ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நல்ல மேய்ப்பனுடைய பிள்ளைகளாக, ஆடுகளாக இந்த நேரத்தில் உங்க சமூகத்துல நாங்க ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் டாடி. அப்பா, எந்தெந்த காரியத்துல நாங்க இன்னும் பரிசுத்தம் அடையணுமோ, எந்தெந்த காரியத்துல நாங்க எங்க சிருஷ்டிகளை நினைக்கணும் அப்பா, எந்தெந்த காரியத்துல நீர் ஆளுகை செய்யணும் அப்பா, அந்தந்த காரியத்துல ஆண்டவரே நீர் ஆண்டவரே மேன்மைப்படுத்துவீராக அப்பா. அந்தந்த காரியத்துல எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக அப்பா. அந்தந்த பாவ கட்டுகளிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து எங்களை விலக்கி ராஜா இன்றைக்கு அப்பா நீங்க கொடுத்த வார்த்தையின்படி அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை எழுப்புவீராக அப்பா. எந்தெந்த சாபத்துல, எந்தெந்த சாம்பல்ல நாங்க விழுந்து கிடக்கிறோமோ அதுல இருந்து எங்களை எழுப்புவீராக அப்பா. எங்கெந்த பலவீனத்துல நாங்க விழுந்து கிடக்கிறோமோ அதுல இருந்து எங்களை எழுப்புவீராக ராஜா. எந்தெந்த அவிசுவாசத்துல நாங்க விழுந்து கிடக்கிறோமோ அதுல இருந்து எங்களை எழுப்புவீராக அப்பா. இந்த இடத்துல இருந்து நாங்க ஜெபிச்சால் கூட சுவாமி நீர் எந்த இடத்துல இருந்து ஜெபிச்சாலும் உடனே அந்த இடத்துல நின்று அப்பா நீர் அற்புதம் அன்றைக்கு செய்தீர் அல்லவா. இன்றைக்கு வாஞ்சையோட கேட்கிறோம் அப்பா, ஒரு அற்புதத்தை செய்வீராக அப்பா. கரங்களை தட்டி இந்த நேரம் விசுவாசத்துல அறிக்கையிடுங்க. ஒரு புது துவக்கம், இதோ ஒரு புது காரியத்தை என் ஆண்டவர் எனக்காக செய்கிறார், என் ஆண்டவர் எனக்காக செய்கிறார், என் ஆண்டவர் எனக்காக செய்கிறார். எந்தெந்த திமிர்வாத காரியங்களாக இருக்கட்டும், எந்தெந்த காரியத்துல உங்க பிள்ளைங்க பேரலைஸ்டாக இருக்கலாம் சுவாமி, அந்த காரியத்துல ஒரு விடுதலை ராஜா. எந்தெந்த காரியத்துல தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்றாங்களோ அது பிள்ளைங்களுடைய விஷயமாக இருக்கலாம் டாடி, அவங்க வீட்டுடைய சூழ்நிலையாக இருக்கலாம்ப்பா, கடன் பிரச்சனையாக இருக்கலாம்ப்பா, ஆண்டவரை உடல் ரீதியாக போராட்டமாக இருக்கலாம் டாடி. அந்த காரியத்துல அப்பா ஒரு விடுதலை, ஒரு விடுதலை நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க நல்ல மேய்ப்பன் நீர் அப்பா, நல்ல மேய்ப்பன் சுவாமி நீர். நல்ல மேய்ப்பனாக இருக்கும் போது டாடி நாங்க விடுதலை பெற்ற பிள்ளைகளாக வாழுவோம் டாடி. அதை நீங்க செய்யறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி டாடி. அப்பா, நிறைய பேர் இந்த இடத்துல ஆண்டவரே சந்தோஷமாக இல்லை நீங்க பாக்குறீங்கப்பா, சமாதானத்தோட இல்லை நீங்க பார்க்கறீங்கப்பா. இன்றைக்கு அவங்க வீட்டு சூழ்நிலை நீங்க எழுந்தருளி நீர் நின்று ராஜா சமாதானத்தை கொடுப்பீராக அப்பா, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பீராப்பா. குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நின்று உன் விசுவாசம் உன் குடும்ப வாழ்க்கையை ரட்சித்தது, உன் வீட்டை ரட்சித்தது, அந்த வார்த்தையை நீர் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி. மகளே மகனே நீர் திடன் கொள்ளு, நீர் எழுந்தருள, நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன் சொல்றேன் என் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆம் ராஜா, இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே உங்க பாதம்படி அவங்களை அர்ப்பணிச்சிருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எந்தெந்த வாக்கு தத்துவம் நிறைவேறாம போயிருக்கோ டாடி, அந்த வாக்கு தத்துவங்கள் அதி சீக்கிரத்துல நீங்க நிறைவேற்றி கொடுக்க போறதுக்காக உமக்கு நன்றி டாடி. அதை நீ தாமதமாக கூடாது ஆண்டவர். முந்தினதை நாங்க யோசிக்க போனது இல்லப்பா, ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்து விட்டு டாடி இதோ புதிய காரியங்கள் அப்பா நீ செய்து ஒரு புது சிருஷ்டியாக உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்றி கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் மனம் இறங்கினதுக்காக உமக்கு நன்றி அக்கா அப்பா. நீங்க பலப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒரு மாற்றத்தை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. விசுவாசத்தை நீர் பலப்படுத்தினதுக்காக விசேஷமாக உமக்கு நன்றி டாடி. உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் செய்வீராக அப்பா. இவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உங்க நாமத்தை துதித்து கொண்டு சுவாமி இந்த புது வருஷத்தை அவங்க ஆண்டவரே அவங்க
சாட்சிகள் நிமித்தமாக ஆண்டவரே அவங்களுக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, ஆனா பல பேருக்கு ஆண்டவரே அந்த சாட்சியை சொல்லி உங்க நாமத்தை ஆண்டவரே அவங்க பிரஸ்தாபப்பட்டு போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நேர்த்தியாக எல்லா காரியங்களும் உங்க பிள்ளைங்கள் செய்து முடிக்க போறதுக்காக உமக்கு நன்றி. மீதி வர நேரங்களை ஆண்டவரே நாட்களை காத்து கொண்டு அவங்களை வழி நடத்துவீராகப்பா. ஒரு தீமையும் அடங்காம சுவாமி நாங்கள் கடைசியாக வாசித்தை போல ஆண்டவரே நீர் ஆண்டவரே அதிசயமானவராக அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில விளங்குவீராகப்பா. ஆலோசனை கர்த்தராக நீர் ஆளுகை செய்வீராகப்பா. மைட்டி காடாக நீர் இருப்பீராக ராஜா. அதே போல நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக இந்த குடும்பங்கள் ஆளுகை செய்து பெரிய காரியங்கள் செய்வீராக. இக்கட்டிலிருந்து உங்க பிள்ளைங்களை இங்க விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே ஆண்டவரே பரத்துல இருந்து ஜெயத்தை கொடுத்து எங்களை வாழ வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. காத்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.